எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றேன், விருந்து படைக்கின்றேன். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றேன், விருந்து படைக்கின்றேன். நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கொன்றும் குறைவே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீதம் 31:15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆனால் காலங்களுக்குள்ளாக ஓடுகிற மனிதர்களிடத்தில் தமது கிரியை செய்கிற தேவன். இங்கே என்னுடைய நாட்கள் அல்லது என் காலங்கள், என் ஜீவன், என் பலன் என் கையில் இருக்கிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லாமல், தன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இந்த பூமியில நான் வாழும் பொழுது எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள், என்னை துன்புறுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். வார்த்தையினாலே, பார்வையினாலே, செயலாலே துன்புறுத்துகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்டவருடைய கைக்கு என்னை தப்புவியும். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மளை துன்புறுத்துகிறதற்கு சாத்தான் யாரை வேணும்னாலும் பயன்படுத்தலாம். சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உடைய வார்த்தைகளினாலே உங்களை துன்புறுத்தலாம். அலுவலகங்களுக்கு போகும்பொழுது அங்க இருக்கிற அதிகாரிகள் வழியாக அவங்களை துன்புறுத்தலாம். சில வேளையிலே சரீரத்திற்குள்ளாக பல நோய்களை கொண்டு வந்து வைத்து உங்கள் சரீரத்தை துன்புறுத்தலாம், உங்கள் சிந்தனைகளை துன்புறுத்தலாம். இப்படி பலவிதமான துன்பங்கள் நம்முடைய சத்துருக்களுடைய கையிலிருந்து இந்த உலகத்தில் இந்த காலத்தை நாம் கடக்கும் பொழுது வருகிறது இயல்பு. ஆனா இங்கே ஜெபிக்கிறார், என் காலம் உன் கரத்தில் இருக்குது, அதுல ஓடும்பொழுது சத்துருக்களும் உண்டு, என்னை துன்புறுத்துகிறவர்களும் உண்டு. இந்த 2 கைக்கு நான் காப்பாற்றணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியினார். ஆகையால் இந்த செய்தி கேட்கிற அன்பானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி, என் சத்துருக்களுக்கு, என்னை துன்புறுத்துகிறவருடைய கைக்கு, அவங்க வார்த்தைகளுக்கு என்னை தப்புவியும் என்று கேட்போம். அப்படியே செய்வார், நீங்க சுகமாய் வாழ்வீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே எங்கள் காலங்கள் உமது கைகளில் இருக்கிறது. என் சத்துருவின் கைக்கும் என்னை துன்புறுத்துகிறவர்களுடைய கைக்கும் என்னை தப்புவியும் என்று சங்கீதக்காரன் கேட்டது போல, யாரெல்லாம் துன்பங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கைக்கு நீர் உமது மக்களை உமது கையினால் தப்புவியும். எவ்விதமாய் பாபிலோனுடைய ராஜாவுடைய கையிலே, நேபுகாத் நேசருடைய கையிலிருந்து, அக்கினி சூளையிலிருந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்றினீரோ அப்படியே தமது ஜனத்தை காப்பாற்றும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரி கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நாட்கள் மன மகிழ்ச்சி நாட்களாக இருக்கட்டும். ஆமென்.